வணக்கம். இன்று மரத்தில் முளைத்த காளான் இந்த புத்தகத்திலிருந்து அன்பு செல்வி அம்மா தொகுத்த இந்த புத்தகத்திலிருந்து ஒரு கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். நண்டு செய்த உதவி. ஒரு வயலில் ஒரு எலி ரொம்ப நேரமாக தன்னோட நண்பனை காணாமல் தேடிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ அந்த பக்கம் ஒரு நண்டு வந்துச்சான். என்ன எலி நண்பா, ரொம்ப நேரமாக அழுதுகிட்டே இருக்க அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த எலி சொல்லிச்சான், என்னோட நண்பனை நேற்றுலேருந்தே காணோம். நாங்கள் 2 பேரும் இங்கே வயலில் உள்ள ஒரு பொந்தில் தான் இருக்கோம். நேற்று எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. அது மட்டும் தனியாக சாப்பாடு தேடிட்டு போச்சு. அது இன்னும் பொந்துக்கு திரும்பி வரவே இல்லை. எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. இந்த வயலோட சொந்தக்காரங்க தான் அதை ஏதாவது பண்ணியிருப்பாங்களோ, இல்லை பூனை ஏதாவது இங்கே நிறைய சுற்றிக்கிட்டு இருந்துச்சு, அது ஏதாவது பண்ணியிருக்குமோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னபடியே அழுதுச்சான். அப்போது கவலைப்படாத எலி, எங்களோட அம்மா இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் நம்ம இந்த பிரச்சனையை சொன்னால் அவங்க உனக்கு ஏதாவது இந்த பிரச்சனைக்கு விட சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி முடிக்கும் போதே அங்கே அந்த தாய் நண்டு வந்துச்சு. அப்போ அங்கே அம்மா நண்டுக்கிட்ட இந்த குட்டி நண்டு எல்லாத்தையும் சொல்லிச்சான். அப்போ அந்த அம்மா நண்டு சொல்லிச்சான், எலியே நீ கவலைப்படாத, இந்த வயலோட சொந்தக்காரங்க எல்லாரும் 2 நாள் முன்னாடி வெளியூருக்கு போகிறத நான் பார்த்தேன். அதனால அவங்க எதுவும் செஞ்சுக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் போகும்போது பூனைங்க எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதனால பூனைகளாலேயும் உன் நண்பனுக்கு எந்த ஆபத்தும் இல்லை. ஆனால் இந்த பக்கம் ஒரு தானிய கிடங்கு இருக்குது. ஒரு வேளை அங்கே தான் மாட்டிக்கிட்டு இருக்கலாம். போய் தேடி பாருங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, கவனமாக போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிச்சான் அம்மா நண்டு. தானிய கிடங்குல எலி பொறியில தான் எலி நண்பன் மாட்டிக்கிட்டு இருந்துச்சாம்மா. அம்மாவோட அறிவுரைப்படி அங்கே அந்த குட்டி நண்டும் எலியும் அந்த மயக்கத்தில் இருந்த நண்பன் எலியை பார்த்ததும் 2ம் சேர்ந்து அந்த எலியை காப்பாற்றிடுச்சான். பக்கத்தில் உள்ள ஒரு பாட்டிலில் இருந்த தண்ணியை எடுத்து குடிக்க கொடுத்துச்சு குட்டி நண்டு. தண்ணி குடித்த அந்த எலி நண்பன் தான் அப்போ தான் சுயநனவுக்கே வந்துச்சான். முதல்ல எலி தான் நண்பன்கிட்ட, நண்பா, இது என்னோட புது நண்டு நண்பா, உன்னை காணாமல் நான் ரொம்ப அழுதுட்டு இருந்தேன் தெரியுமா. இவனோட அம்மா தான் இந்த யோசனையை சொன்னாங்க. சரி, நீ எப்படி இங்கே மாட்டிக்கிட்ட அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு எலி நண்பன் சொல்லிச்சான், உணவு தேடி நான் இங்கே வந்தேன். மசால் வடை வாசனை அப்படியே மூக்க தொலைச்சிது பாரு. உனக்கும் எடுத்துகிட்டு வரலான்னு நினச்சிட்டு உள்ளே போனேன். அப்படியே கதவை உடச்சிக்கிச்சு. வெளியே வர தெரியாமல் இதில் மாட்டிக்கிட்டேன் தெரியுமா. நல்ல வேலை நீ காப்பாற்றிட்ட, இல்லைன்னா என்ன ஆயிருப்பேனே எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி அது ரொம்ப வருத்தப்பட்டுச்சான் அந்த இன்னொரு எலி. அந்த 3 பேரும் அவங்க தங்கி இருந்த வயலுக்கு போனாங்களாமா. வழியில் நண்டு சொல்லிச்சான், நண்பர்களே, இனிமேல் எங்கேயாச்சும் போனீங்கன்னா வெளியில் போகும்போது வீட்டில் உள்ளவங்ககிட்ட சொல்லிட்டு போங்க. சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நேற்றே உன்னை தானிய கடங்குலேருந்து காப்பாற்றிருக்கலாம்ல. தேவையில்லாமல் இப்படி கவலைப்பட்டு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. உன்னோட நண்பன் ரொம்ப வேதனைப்பட்டான் தெரியுமா. அதனால் இனிமேல் எங்கே போனாலும் வீட்டில் இருக்கவங்க கிட்ட சொல்லிட்டு போங்க. அதோட பிரச்சனை வந்தால் இப்படி உட்காந்து அழக்கூடாது. தைரியமாக அதை எப்படி சரி செய்யறதுன்னு யோசிக்கணும். இல்லைன்னா யார்கிட்டையாவது பெரியவங்ககிட்ட உதவி கேட்கணும்னு சொல்லிச்சான். சரி நண்பா, இனி அப்படியே செய்கிறோன்னு எலியெல்லாம் சொல்லிச்சான். 3ம் மகிழ்ச்சியோட வயலுக்கு திரும்பிச்சான். இந்த கதையில் ஒரு திருக்குறளும் இருக்குது.